சென்னை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். அகில இந்திய தலைமை அதை முடிவு செய்வார்கள். எங்களுடைய பட்டியலை கொண்டு அவர்களிடம் வழங்குகின்றோம். லிஸ்ட் வரும்போது நீங்க பார்ப்பீங்க. நிச்சயமா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லா இதுக்குமே போதுமான அளவுக்கு நம்ம கவனம் கொடுக்கணும். தொகுதி பங்கு, அதாவது கூட்டணி கட்சிகள் தற்போது வரை இறுதியாகாமல் இருக்கு. பாமகவுடன் பேச்சுவார்த்தை ஏதேனும் பாஜக நடத்தி வருகிறதா? பாரதிய ஜனதா கட்சியோடு, தேசிய ஜனநாயக கூட்டணியோடு யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவோம். இதுவரைக்கும் அவங்க வரல. மத்தியில் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய பாஜக தமிழகத்தில் தனித்து விடப்பட்டிருக்கின்ற மாதிரியான கருத்துக்களை அரசியல் விமர்சகர்களும் எதிர்கட்சிகளும் முன்வைக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இது நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கிறேன். பல ஆண்டுகள், 50 ஆண்டுகளாக திமுகவும் அண்ணா திமுகவும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஆனால் அவங்களால கூட முழுமையாக எல்லா கட்சிகளையும் இணைக்க முடியல. தற்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களால முடியலை. அவங்கள விட்டு எல்லாரும் ஓடுறாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் தனித்து விடப்பட்டதாட்டு சொல்லலை. ஏன் பிஜேபி சொல்கிறீங்க? உங்களோட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட சரத்குமார் இப்போ அதிமுகவில் இருக்காரு. நீங்கள் இரவு பிரகாஷ் ஜவடேகர் வந்தப்போ நைட்டு 11 மணிக்கு போய் சந்திச்சிருந்தீங்க. தன்னுடைய நம்பகத்தன்மையை ஒவ்வொரு முறையும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார் மரியாதைக்குரிய சகோதரர் சரத்குமார் அவர் எந்த அளவுக்கு நம்பிக்கைக்கு உரியவர் என்று சொல்லி தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அனைவருக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். பல கட்சிகளோட கூட்டணி பேச்சுவார்த்தை நீங்க தொடர்ந்து நடத்திட்டு வந்தீங்க. எதனால அவங்க எல்லாம் வேற கட்சிகளுக்கு கூட்டணியில போய் சேர்ந்திருக்காங்க? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு காரணங்கள் இருக்க முடியும். ஆனால் அந்த காரணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய அளவில் இருக்குதான்னு சொன்னா நிச்சயமா கிடையாது. இன்னைக்கு மேட்ச் பிக்சிங் நீங்க பார்த்துட்டு கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ எலெக்ஷன் ஃபிக்ஸிங் நடந்துட்டு இருக்குது. இப்பொழுது இன்னைக்கு வசதி படைத்த கட்சிகள் சந்தையில் கட்சிகளை வாங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எப்படி மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடியுடைய அலை நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக அளவிலே பரவி கொண்டிருக்கிறது என்பதை இன்றைய பத்திரிகை செய்தியை பார்த்தாலும் கூட நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். எந்த பெரும்பான்மை கட்சிகளும் பாஜகவுடன் கூட்டணி இல்லாத சமயத்தில் பாஜக பலவீனமாக இருக்கிறது. யாரு பெரும்பான்மை கட்சி? அதிமுக பெரும்பான்மை கட்சியா? திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை கட்சியா? ஒன்றும் கிடையாது. ஏங்கி கிடக்கின்றார்கள் ஒவ்வொரு கட்சிகளும். அடுத்த கட்சி வந்துட மாட்டாங்களான்னு. இத்தனை ஆண்டுகள் ஆண்ட பிறகும் கூட தனித்து நிற்கக்கூடிய ஒரு தகுதி இல்லாத நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய சொந்த பலத்தில் 96 நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். எந்த கட்சியினுடைய கூட்டணியும் இல்லாமல் இப்போது வருகின்ற இந்த தேர்தலில் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். நிச்சயமாக எங்களுடைய கூட்டணியுடைய அங்கம் இல்லாமல் தமிழகத்தில் வருகின்ற ஆட்சி அமையாது.